தொல்லை பண்ற? நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? என்ன சொன்ன? வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் தான் போலேம்மா. பாரு, பத்தாதுக்கு நீ வேற என் காலை உடைச்சு வச்சிருக்க. ஐயோ மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என்ன ஒண்ணும் பண்ணாதம்மா, ப்ளீஸ்மா. சின்ன வயசுல உன்னை அடிச்சு வளர்க்காம விட்டுட்டேன். அதான் நீ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அதுக்குதான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ இப்படி என் காலை உடைச்சு உட்கார வச்சுட்டியே. ஏய் கோடீஸ்வரி, இந்த வீடு மொத்தமும் என் ஆதிக்கத்துல இருக்கு. திருவும் இந்துவும் ஒண்ணு சேர வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. மீறி போன. ஐயோ இல்லம்மா, இல்ல, நான் போகவே மாட்டேன். சொல்றத காது கொடுத்து கேளு. அடுத்த தடவை இந்த வீட்டு வாசப்படியை தாண்டின காலை உடைக்க மாட்டேன், கொழுத்த திருவி விடுவேன். அண்ணி, 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 உங்களுக்கு மதியம் சாப்பிட என்ன செய்யட்டும்? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல திருவுக்கு என்ன வேணும்னு கேட்டியா நீ? அவர் என்னை கண்டாலே எரிஞ்சு விழறாரு அண்ணி. ஐயோ, அவன் அப்படிதாம்மா இருப்பான். நீதான் அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். என்ன நீ? ஏதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி பண்ணணும்ல, அதான் ஏதாவது சொல்லி சரி பண்ணணும்னு சொன்னேம்மா. வேண்டாம் அண்ணி, நீங்க எல்லாரும் என்ன நம்புறீங்கல்ல, எனக்கு அது போதும். கோர்ட்டு சொன்ன தேதி வரைக்கும் நான் இங்க இருந்துட்டு கிளம்பிடுறேன். ஐயோ, நீ கிளம்பி போயிட்டா அப்புறம் நானு இந்த வீட்ல கைதி மாதிரில இருக்கணும். புரியல அண்ணி. உனக்கு புரியாது, உனக்கு புரியவே புரியாது. அவ அப்படிதானே சொல்லிருக்கா, அவ அப்படிதானே தீர்ப்பு கொடுப்பா. யார் அண்ணி? என் தம்பி அப்படிதான் வீம்பு பிடிப்பான்னு சொன்னேன். இத பாரு, திரு மனசுல ஆசை இருக்குமா, கொஞ்சம் நெருங்கி பழகு. இது பாரு, எனக்கு இப்படி காலு உடைச்சு போய் நான் படுத்து கிடக்குறேன், என்னால நடக்க முடியாது. இல்லனா உங்க கூட இருந்து சொல்லி கொடுப்பேன். இது பாருமா, அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்குமா. இல்ல நீ என்ன இல்ல நீ? நான் சொல்றத கேட்க மாட்டியா நீ? என் பேச்சுக்கு அப்ப மரியாதை இல்லையா? அண்ணி, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன ஆச்சு? பின்ன என்ன, உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ அதை புரிஞ்சுக்கலனா எப்படி இந்து? என் நிலைமைய புரிஞ்சுக்கோமா, புரிஞ்சு நடந்துக்கோமா. சரிங்க அண்ணி, நீங்க சொல்றதுனால நான் செய்யறேன். சரி போ, முதல்ல அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை செஞ்சு அவன் மனசுல எப்படி இடம் பிடிக்கலான்னு பாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரிங்க அண்ணி. போ போ. ஐயோ, இதுங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள இந்த கிழவி என்ன என்னெல்லாம் பாடுபடுத்த போதும். ஐயோ, இங்க எங்கேயாவது இருக்க போகுது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.